வணக்கம். சீதாஸ் பேஜஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 ஆகஸ்ட் 8 சாட்டர்டே எபிசோட் 27. இது வந்து ஆடி மாதம் அப்படின்றதுனால ஆடி மாத சுற்றுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து ராதா ஆக்ட்ரஸ் அவங்க வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாடுறது வந்து விஷ்ணு தான் பாட வந்தார். அவர் ஹே வெற்றி வேலா அந்த பாட்டு எடுத்து பாடினார். ரொம்ப நீட்டாக பாடினார், நல்லா பாடினார். விஷ்ணு வந்து திருப்பியும் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துட்டாரு. இப்போ எல்லாமே நல்லா பாடிட்டு வர்றாரு. ஸோ இன்றைக்கும் நல்லா பாடினார். அவங்க சித்ரம்மா சொன்னாங்க, குட்டி குட்டி சங்கதிகள்லாம் ரொம்ப க்ளீனாக வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இமானும் சொன்னார், கொஞ்சம் கூட எனர்ஜி குறையாமல் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அதே எனர்ஜி இருந்தது. குட்டி குட்டி நோட்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு ப்ரிசைஸாக பாடணும், ரொம்ப கஷ்டம், நீ எல்லாமே பேலன்ஸ் பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னார். ஆடி மாத சுற்று அப்படின்றதுனால கோல்டன் பஸ்ஸர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு துண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த துண்டை வீசுகிறாங்க, அதுதான் கோல்டன் பஸ்ஸருக்கு சமம். ஸோ விஷ்ணுவுக்கு எல்லோரும் துண்டை வீசினாங்க. ஸோ இவருக்கு பரிசு பொருட்கள் ஒரு அம்மன் சிலை, மாலை போட்டு ஒரு அம்மன் சிலை கொடுத்து ஒரு கோல்ட் காயின் கொடுக்கப்பட்டது. அடுத்தது தீபவர்ஷனா வந்தாங்க. பாளையத்தம்மா என் பாச விளக்கு அந்த பாட்டு ரொம்ப க்யூட்டாக பாடினாங்க. அவங்க ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஆஸ் அ டிவோஷ்னல் சாங்காக பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ஒரு ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி ஒரு குழந்தை வாயிலேருந்து இதெல்லாம் வர்றது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பக்திகரமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது டெக்னிக்கலி சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், அதை மீறி பாட்டு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்றது உண்மை. ஸோ சித்ராமா வந்து அவங்க கேட்டாங்க, நல்லா பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி பாடினேன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அவங்களே சொல்கிறாங்க, சில இடங்களில் ஸ்ருதி கொஞ்சம் விலகிடுச்சு அப்படின்னு. அப்போ இவங்க சித்ராமா சொன்னாங்க, கரெக்ட், அது நம்ம பண்ணுற தப்பு நமக்கு தெரிஞ்சாலே நம்ம வந்து நிச்சயமாக அதை கரெக்ட் பண்ணின்னு நல்லா மேலே வர முடியும், நீ கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ணிட்ட அப்படின்னு அவங்க பாராட்டினாங்க. இவங்க வந்து சூப்பர்ப் அப்படின்னு சொன்னாங்க மஞ்சரி. ராதாவும் சொன்னாங்க, எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சுன்னு அப்படியே கிட்ட போயெல்லாம் ஹக் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அவங்க பாராட்டினாங்க. ஸோ இவங்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன் குயின் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ ரொம்ப அழகாக தான் பாடினாங்க. பட் டெக்னிக்கலி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுனால அவங்க கோல்டன் கொடுக்கல, அதாவது அந்த துண்டு வீசப்படவில்லை. கெக்கோ டைல்ஸ் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க. ஸ்ட்ராங் ஹோல்ட் சாம்பியன் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஒரு நோட்டை எடுத்து அவங்க பாடி காட்டுவாங்க, அப்படியே பிரெத் ஹோல்ட் பண்ணி இழுத்துட்டு போகணும். அது யார் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்றது, யார் ரொம்ப நேரம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் காம்படிஷன்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து அந்த கோல்டன் சேரில் உட்கார்ந்துருந்தவங்கன்னு நினைக்கிறேன், ஆரியன், ஸ்ரீநிதி, ஜனா, பஃபினா, இந்த 4 பேரையும் கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்தாங்க. எடுத்து எவ்வளோ தூரம் பிரெத் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆரியன் பியூட்டிஃபுல்லாக கொண்டு போனார். கடைசி வரைக்கும் அந்த 14 செகண்ட்ஸ் கொண்டு போனார். ரொம்ப அழகாக கொண்டு போனார் அவர். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே போனாங்க, எல்லாருமே 14 செகண்ட்ஸ் போனாங்க. ஆனால் அதில் இருந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கடைசியில் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஷேக்கி ஆகிட்டு கூட அப்படியே பிரெத் கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் ஆரியன் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணார். கொஞ்சம் கூட எங்கேயும் ஷேக் ஆகலை, எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகலை. அதே அவ்வளோ அழகாக வந்து விழுந்தது. ஸோ ஆரியனுக்கு தான் அந்த கிஃப்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கிஃப்ட் ஆம்பர் கொடுத்தாங்க. அடுத்தது டென் பனோ வந்தார். அவர் வந்து பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி அந்த பாட்டு. இவர் வந்து வரவேற்கும் பொழுதே சிரிப்பழகான்னு தான் கூப்பிட்டு அவங்கள வரவேற்றாங்க. பிரியங்கா வந்து அப்படி தான் கூப்பிட்டாங்க. ஸோ இவர் வந்து ஆரம்பித்ததே ஒரு வித்தியாசமாக ஒரு கெட்டப்பே இருந்தது. ஒரு அறிவாளோடு ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தார். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணார், ரொம்ப அழகாக பண்ணார். அப்படி ஒரு நிஜமாலுமே நமக்கு வந்து ஒன்றுமே தோணலை, அப்படியே மூழ்கிடுறோம் அந்த பாட்டில், அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணார். இன்றைக்கி சித்ராவும் அவங்க கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு சரணத்தையும் அவ்வளோ அழகாக பாடினேன், ரொம்ப அழகாக ஸ்ருதி சுத்தமாக, பிரெத்து எங்கே எடுத்தேனே சொல்ல முடியாத அளவுக்கு கரெக்டாக எடுத்து ரொம்ப அழகாக பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. இமானும் சொன்னார், சூப்பர் கிழிச்சிட்டு அப்படின்னு சொல்லி, சரணாலாம் பயங்கரமாக பண்ணிட்டடா அப்படின்னாரு. ஸோ ஆன் த ஹோல் எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. ஸோ இவருக்கு கோல்டன் பஸ்ஸர் கொடுக்கப்பட்டது.
அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு மேடையில் 2 பேரையும் சேர்த்து வேற பாட வச்சாங்க. அவங்க அப்பாவும் நன்றி சொன்னார். திருப்பியும் எனக்கு ஒரு பாட சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது. அப்பாவும் பையனும் பாடினது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பஃபினா அடுத்தது வந்தாங்க. அவங்க வந்து வேப்பிலை வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினாங்க. அவங்க எப்போவுமே ஒரு நல்ல வாய்ஸ் ஒன்று இருக்குது, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும், நல்லா பாடினாங்க. பட் டெக்னிக்கலி அப்படின்னு எடுக்கும் பொழுது இன்றைக்கி வந்து 3 பேரும் 3 கருத்துக்கள் சொன்னாங்க. சித்ரா வந்து என்ன சொன்னாங்க, நீ பாடுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பாடினேன், ஆனால் ரொம்ப வேகமாக பாடுற நீ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இமான் என்ன சொன்னார், நீ நல்லா பாடுற, ஆனால் உனக்கு ஒரு ரேஞ்சில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க மாதிரி தெரியுது, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாடணும் அப்படின்னு சொன்னார். மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, நொட்டேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 3 பேருமே ரொம்ப நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த குழந்தைகள் வந்து இதை ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக ரொம்ப ஈஸியாக மேலே வரலாம். அடுத்ததாக சர்வேஷ் வந்தார். அவர் வந்து முத்துமாரி அம்மனுக்கு திருநாளம் அந்த பாட்டு பண்ணார். சித்ராம்மா சொன்னது உச்சரிப்பு தான். உச்சரிப்பு வந்து கரெக்ஷன். அது சர்வேஸ்வரனுக்கும் சொல்கிறாங்க, சர்வேஷுக்கும் சொல்கிறாங்க. அவருக்கு ழா வரல அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கும் அதே மாதிரி உச்சரிப்பு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மஞ்சரி சொன்னாங்க, நீ பாடும்போது உன் வாய்ஸ் வந்து சுசிலாம்மா பாடுற மாதிரியே எனக்கு கேட்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கூடவே வந்து அவங்க இதையே வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டி பாடினோம்னா எப்படி வேறு மாதிரி அரபிக் சாங்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி வேறு டைமென்ஷனில் மாறும் அப்படின்றது வந்து பாடி காமிச்சாங்க. அவங்க பாடி காட்டினதை நீ என்னை திருப்பி பாடுன்னு சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக பாடி காமிச்சார். மஞ்சரி சொன்னாங்க, நீ பாடினது கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், கட்டாயமாக அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ராதா வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, அவங்க மஞ்சரி சொல்லி கொடுத்ததை நீ உடனே அவ்வளோ அழகாக பாடி காமிச்ச, கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். பேசும்பொழுதே அவங்க பிரேக் ஆகிட்டாங்க, அழுதுகிட்டே தான் பேசினாங்க. இதெல்லாம் சௌரபி வந்தாங்க. அவங்க ரோட்டு கடை ஓரத்தில் அந்த பாட்டு அவங்க வந்து இந்த முறை பாடினது வந்து அவங்களோட ஆண்டி அந்த கோமதி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க பாடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பாடின மாதிரி இருந்தது. வாட்ச உச்சரிப்பும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பாடுவாங்க, சிலதெல்லாம் வராது. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும், அது யாராக இருந்தாலும் அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வர முடியாது. ஒரு குழந்தைக்கு இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுட்டு லிரிக்ஸ் சொல்கிறதே பெரிய விஷயம், உச்சரிப்பும் இவ்வளோ அழகாக சொல்கிறது பெரிய விஷயம். பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க இன்றைக்கி. அதை வந்து சித்ரம்மா சொன்னாங்க, நீ ரொம்ப அழகாக பண்ண, அமேசிங், அதனால் நான் வார்த்தையை உச்சரிப்பு பற்றிலாம் நான் சொல்லவே போகிறதில்லை அப்படின்ட்டாங்க. இமான் வந்து சொன்னார், அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் அவரும் ஆரம்பித்தார். அவர் என்ன சொன்னார்னா, ஃபோக் லாங்குவேஜ் வந்து ரொம்ப கஷ்டம், நீ சாதாரணமாக பாடுறதை விட ஃபோக் லாங்குவேஜ் பாடுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நீ அதை எடுத்து ரொம்ப அழகாக பாடின இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உனக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குமா அப்படின்னு சொல்லி முடித்தார். மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இன்றைக்கி வந்து உன்னோட பர்ஃபார்மன்ஸ் நீ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ண, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறதாகட்டும், ஒரு என்ஜாய் பண்ணி பாடினது, ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு பாடினது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அவங்க பாராட்டினாங்க. ராதா வந்து கிட்ட கூப்பிட்டு ஒரு முத்தமே கொடுத்துட்டாங்க. அப்படியே ஒரு அழகான தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்குறதுக்கு சௌரபி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்திய ப்ரோக்ராம் மஞ்சரி பாடினதோடு முடிஞ்சுது சாட்டர்டே எபிசோடு. ஸோ சண்டே எபிசோட் பார்த்துட்டு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு யாரை வேணால் பிடிச்சிருக்கலாம், நான் யாருக்கும் ஓட் போடுறது கிடையாது. எனக்கு அந்த ஃபேவரட்டிசம் வேணாம் அப்படின்னு நினச்சேன், அதனால் நான் யாருக்குமே ஓட் போடுறது கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஓட்டு போட மறந்துடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பார்க்குறீங்க ஒருத்தரை, அவங்க திடீர்னு வெளியில் போகும்போது ஐயோ எப்படி வெளியில் போனாங்கன்னு தோணும். பட் ஓட்டிங் தேவை. அதனால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கட்டாயமாக ஓட்டு போடுங்க. அவங்கள கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கடைசியில் ஜெயிக்கிறதுன்னு தோக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. கடைசி வரைக்கும் போகிற அளவுக்கு பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ஓட்டிங் மறந்துடாதீங்க அப்படின்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் சண்டே எபிசோடை பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.